வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உண்மையானவர்களா, பொய்யானவர்களா, உண்மையாகத்தான் பழகி கொண்டு இருக்கிறார்களா, பொய்யாக நடித்து கொண்டு இருக்கிறார்களா என்று உங்களுடைய மனதிற்குள் சந்தேகம் வந்ததா இல்லையா என்பதை முதலாவதாக நீங்கள் கமாண்டில் தெரிவித்து விடுங்கள். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களிடம் உண்மையாக பழகி கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று நீங்க நினைப்பீங்க. ஆனா அவர்கள் அனைவருமே உங்களை ஒரு தேவைக்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருப்பாங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக நீங்கள் எல்லாத்தையுமே அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. ஏன் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்கு, இதற்கு பின்னணியில் இருப்பது யார், ஏன் இந்த மாதிரியான தவறுகளும் இந்த மாதிரியான சில செயல்களும் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்களே அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நண்பர்கள் என்று நம்பியவங்க எல்லாரும் உங்களுக்கு உண்மையானவர்களா என்று கேட்டால், சிலர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பதற்காக மட்டுமே அனுப்பி வைத்த சில நபர்களாக இருப்பார்கள். ஆனால் அது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பத்தில் தெரியாது. ஆனா இன்னும் சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஆனா நீங்க 10 நபரிடம் பழகி கொண்டு இருக்கீங்க அப்படின்னா 2 நபர்கள் மட்டுமே உங்களுக்கானதாக இருப்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு சந்தோஷத்துல இருக்கும் பொழுது உங்களை உற்சாகப்படுத்துவாங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேறி வந்தீர்கள் என்றால் அவர்கள் அதனை பார்த்து பெருமைப்படுவாங்க. அந்த மாதிரியான மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில 2-3 மனிதர்கள் மட்டும்தாங்க இருப்பாங்க. மீதமுள்ள மனிதர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கெடுக்க வேண்டும், உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தையும் உங்களுடைய தேவைகளையும் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனிதர்களாக மட்டுமே தாங்க இருப்பாங்க. அவங்களுடைய வேலைகளில் அவர்கள் சரியாக இருப்பாங்க. ஆனா உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்க செய்யும் பொழுது அவர்கள் அது ஏதாவது ஒரு தடைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்க. ஆனா உங்களுடைய மனது எப்பொழுதுமே ஒரு தங்கமான ஒரு மனதாக இருக்கும். சிலர் உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களானது ஃபெயிலியராக மாறி இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அமைதியான சில தோல்விகள் உங்களுடைய மனதிற்குள் ஏற்பட்டு அது இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் நடந்த விஷயங்கள் இனிமே உங்களுக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். அந்த ஒரு உண்மையை நீங்களே புரிந்து கொள்ளக்கூடிய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுக்குன்னு வர ஆரம்பிக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாது. எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளாக மட்டுமே தாங்க நடந்து கொண்டிருக்கும். நீங்க உங்களுடைய வட்டத்துல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்களை எப்போதுமே நீங்க அதிகமாக யோசித்து தாங்க எதையுமே முடிவு செய்வீர்கள். அவர்களுடைய மனது எதையாவது ஒரு கஷ்டத்திற்கு உள்ளாகி விடுமா என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் நீங்கள் யோசித்து முடிவு செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களுடைய வாழ்க்கையில மறைத்து வைத்த சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் உங்களுடைய பின்னால் நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் நீங்கள் அனுபவித்த நாட்கள் கூட நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய பின்னால் எல்லாமே நடந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவுமே உங்களோட முன்னால் தெரியாது. ஆனா உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களும் நண்பர்களும் தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பின்னால் உங்களை தேவையில்லாமல் பேசுவது, தேவையில்லாத பிரச்சனைகளில் உங்களை தலையிட வைப்பது என எல்லா விதமான செயல்களையும் செய்ய வைப்பாங்க. ஆனா அது எதுவுமே அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய காதில் படாம இருக்கும். சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள், அது மட்டும் இல்லாம மறைத்து வைத்த சில உண்மைகள், மறைத்து வைத்த அமைதியான சில கோபங்கள், இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அதனால உங்களுடைய மனதும் உடைந்துவிடும். போதுமான அளவுக்கு சந்தோஷம் என்பது உங்களுக்கு கிடைக்காமலே போய்விடுங்க. இதெல்லாம் ஒரு டிராமா போல உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தாலுமே, நாடகம் போல உங்களுக்கு நடந்து கொண்டு இருந்தாலும் நீங்க தான் அந்த ஒரு நாடகத்துல ஒரு கேரக்டர் மாதிரி இருந்து கொண்டு இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக பொருந்தவும் ஆரம்பிக்குங்க. நீங்க ஏன் தெரியுமா புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு போனீங்க. நீங்க நல்லதை நினைத்து செய்த விஷயங்கள் கூட தவறாக உங்களுடைய வாழ்க்கையில புரியப்பட்டிருக்கும். உங்களுடைய சின்ன சின்ன விஷயங்கள் கூட யாருக்கும் தெரியாமலும் போயிருக்கும். அவர்கள் பார்த்தது உங்களுடைய வாழ்க்கையில வெறும் சின்ன விஷயங்களை மட்டும்தான். ஆனா உங்களுடைய மனசை அவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ள மாட்டாங்க. அந்த புரிதல் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுத்திருக்கும். இது உங்களுடைய மனதையும் உடைத்திருக்கும். நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுயமான முடிவுகளை நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. வெற்றிகள் மட்டும்தாங்க உங்களுக்கு இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் இனிமே நடந்து கொண்டே தாங்க இருக்கும். நீங்க உங்களுக்குன்னு இருந்த சில
உங்களுக்குன்னு இருந்த சில குழப்பங்கள் இனிமே முடிவுக்கு வரவும் ஆரம்பிக்குங்க. எல்லா விதமான பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் யோசித்து முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் தெளிவான ஒரு மனிதர்களாக மாறுவீங்க. வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குன்னு சில யோசனைகளானது இனிமே வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எந்த விதமான சந்தேகங்களும் எந்த விதமான குழப்பங்களும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு முடிவை நீங்க தேர்வு செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எப்படி நம்ம வாழ்க்கையில முன்னேற வேண்டும், எந்த ஒரு மனிதர்களும் நமக்கு தேவை கிடையாது, இதுவரைக்கும் நம்ம பழகி ஏமாந்ததே போதும் என அனைத்தையுமே புரிந்து கொண்டு வாழ்க்கையில இனிமே அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க செல்ல ஆரம்பிப்பீங்க. நமக்கு குடும்பம் தான் முக்கியம், குடும்பம் தான் இறுதி வரைக்கும் நம்ம கூடவே வந்து நம்மளை காப்பாற்றி கொடுக்கும் என அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. இந்த விதமான மாற்றங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையவும் உங்களுடைய முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க மற்றவங்கன்னு போய் ஏமாந்த வரைக்கும் போதும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை பாருங்க. உங்களுடைய வேலைகளிலும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தித்து பார்த்து முடிவெடுக்க ஆரம்பியுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. நீங்க இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய சமூகத்தோட வாழ்க்கை இருக்குல்லவா, சமூகத்தோட வாழ்க்கையில வளர்ச்சி என்பது உங்களுக்குன்னு அடைய ஆரம்பிக்கும். நீங்க புதிய மனிதர்களை இனிமே சந்திக்க ஆரம்பிப்பீங்க. புதிய மனிதர்களை சந்தித்து வாழ்க்கையில எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், அது அனைத்துமே இந்த ஒரு நேரத்துல குறைய ஆரம்பிக்கும். குறைவதை நினைத்து நீங்கள் வருத்தம் அடையக்கூடாது. இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் தான் உங்களுக்கு முன்னேற்றம் என்பது கிடைக்கும். ஆனா ஒண்ணுங்க, உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உறவினர்களாகட்டும், அவர்கள் அனைவருமே நல்ல ஒரு நிலைமைக்கு வந்திருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும்தாங்க கீழ்மட்டத்தில் இருப்பது போல ஒரு எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க இது உங்களுக்கான ஒரு நேரம். வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். முன்னேற்றத்திற்கான ஒரு நேரமாகவும் இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறி பாருங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா போகவும் ஆரம்பிப்பீங்க. அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்களையும் சில ஐடியாக்களையும் வைத்து வாழ்ந்து பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். புதிய எனர்ஜியா கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறவும் செய்யவும் ஆரம்பிப்பீங்க. புதிய நண்பர்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில தேடி கொடுப்பாங்க. நீங்க சந்திக்கக்கூடிய புதிய புதிய நண்பர்கள் சாதாரணமாக உங்களுடைய வாழ்க்கையில இனிமே இருக்க மாட்டாங்க. அவர்கள் உங்களுடைய மனநிலையை இந்த ஒரு நேரத்தில் மாற்றக்கூடிய மனிதர்களாக நிச்சயமாக வந்து விடுவார்கள். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இனிமே போதுமான அளவுக்கு சப்போர்ட் ஆனது நிச்சயமாக கிடைக்கும். வாழ்க்கையில இப்படி முன்னேற வேண்டும், யாருடன் இருந்தால் நல்ல ஒரு நிலைமைக்கு போக முடியும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு நேரத்துல போதுமான மனிதர்கள் உங்க கூட வந்து நிற்பாங்க, உங்களை தூக்கி விடுவாங்க. அவங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுப்பாங்க. எனவே யாருடன் நீங்கள் இனிமே இருக்க வேண்டும் இருக்கக்கூடாது என்பதை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறிவிடுங்க. மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.